திருப்பதியில் பட்டு சால்வை என கூறி பாலிஸ்டர் துணியை வழங்கி மோசடி செய்தது பக்தர்கள் மத்தியில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பதியில் பக்தர்களுக்கு வழங்கப்பட்ட லட்டு பிரசாதத்தில் விலங்கு கொழுப்பு கலக்கப்பட்டது வெளியாகி நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்நிலையில் 2014 முதல் 2025 ஆண்டு வரை திருப்பதி கோவிலில் முக்கிய நபர்களுக்கு பட்டு சால்வை என கூறி பாலிஸ்டர் துணி வழங்கப்பட்டு மோசடி செய்யப்பட்டது விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து கோவிலின் ஊழல் தடுப்பு பிரிவினர் விசாரணையை துவக்கினர். அதில் முக்கியஸ்தர்களுக்கு வழங்கப்பட்ட சால்வைகள் உண்மையில் 100% பாலிஸ்டர் துணியால் செய்யப்பட்டவை என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. புதுச்சேரியில் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு 5 பொருட்கள் அடங்கிய பரிசு தொகுப்புகள் வழங்கப்படும் என அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. பொங்கல் பண்டிகை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள அரசு ஊழியர்கள் மற்றும் கௌரவ ரேஷன் அட்டைதாரர்கள் தவிர்த்து பிறருக்கு பச்சரிசி, நாட்டு சர்க்கரை உள்ளிட்ட 5 பொருட்கள் அடங்கிய 750 ரூபாய் மதிப்புள்ள மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்பு இலவசமாக வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இந்த தொகுப்பு வரும் ஜனவரி 3ஆம் தேதி முதல் நியாய விலை கடைகள் மூலம் விநியோகம் செய்யப்படும் எனவும் இதன் மூலம் 3,05,000 ரேஷன் அட்டைதாரர்கள் பயனடைவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் மாடுகளை பிடித்து அபராதம் விதிக்கும் நகராட்சியை கண்டித்து தனியார் பால் உற்பத்தியாளர்கள் சட்டமன்றத்தில் மாடுகளை ஒப்படைக்கும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி நகர பகுதியில் சாலைகளில் திரியும் மாடுகளை பிடித்து அவ்வப்போது நகராட்சி நிர்வாகம் அபராதம் விதித்து வருகிறது. இதனையடுத்து பால் உற்பத்தியாளர்கள், விற்பனையாளர்கள் நலச்சங்கத்தினர் மாடுகளை ஒப்படைக்கும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து முத்தியால்பேட்டையிலிருந்து சட்டமன்றத்தை நோக்கி மாடுகளுடன் சென்ற போராட்டக்காரர்களை போலீசார் நிறுத்தி சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தனர். முதல் மனித ஆழ்கடல் பயணம் மார்ஷியா 6000 திட்டத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது என மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் தகவல் தெரிவித்துள்ளார். மார்ஷியா 6000 என்பது இந்தியாவின் சமுத்திரயான் திட்டத்தின் கீழ் ஆழ்கடல் ஆய்வுகளுக்காக உருவாக்கப்படும் ஒரு மனிதர்களை ஏற்றிச் செல்லும் நீர்மூழ்கி கப்பலாகும். இது கடலின் 6000 மீட்டர் ஆழம் வரை சென்று 3 நபர்களை ஏற்றிச் சென்று ஆழ்கடல் கனிமங்கள் மற்றும் உயிரியல் ஆய்வுகளை மேற்கொள்ள வடிவமைக்கப்பட்டுள்ளது. சரணடைந்த நக்சல்களுக்கு எதிரான கிரிமினல் வழக்குகளை விசாரிக்க சத்தீஸ்கர் அரசு அமைச்சரவை துணைக்குழு அமைத்தது. அடுத்த ஆண்டு மார்ச்சிற்குள் நக்சல்கள் முழுவதும் ஒழிக்கப்படுவார்கள் என்று மத்திய அரசு திட்டம் வகுத்து செயல்பட்டு வருகிறது. மாநில அரசும் அது தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அதன்படி சத்தீஸ்கர் அரசு சரணடைந்த நக்சல்கள் மீது உள்ள கிரிமினல் வழக்குகளை மறு ஆய்வு செய்வதற்கும் புதிய புனர்வாழ்வு கொள்கையின் கீழ் வழக்குகளை திரும்பப் பெற ஒரு அமைச்சரவை துணைக்குழு அமைத்துள்ளது. இந்த நிலையில் வன்முறையை கைவிட்டு சரணடைந்த பிறகு நல்ல நடத்தை காரணத்தின் அடிப்படையில் உள்ளவர்களின் வழக்குகளை இந்த குழு ஆய்வு செய்து வழக்குகளை திரும்பப் பெறுவதற்கு பரிந்துரைக்கும் என கூறப்படுகிறது. மத்திய அரசின் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கான தொகை 15 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என ரோட்டரி உறுப்பு தானம் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அச்சங்க தலைவர் லால் கோயல், இந்தியாவில் ஆண்டுதோறும் 5 லட்சம் பேர் உறுப்புகள் கிடைக்காமல் உயிரிழக்கிறார்கள் என்றும் மத்திய அரசின் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கான தொகை 5 லட்சத்திலிருந்து 15 லட்சமாக உயர்த்தப்பட்டது. மும்பையில் தொகை 22 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. இதேபோல் தமிழ்நாட்டிலும் அதிகரிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார்.